இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சந்திப்பு. இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை என தகவல். இந்தியாவுடன் மோதினால் அழிவுதான். ஆதம்பூர் ஏவுதளத்தில் ராணுவ வீரர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. வெட்கக்கேடான முறையில் பயணிகள் விமானங்களை கவசமாக பயன்படுத்தியது பாகிஸ்தான். அணு ஆயுத பூச்சாண்டியெல்லாம் இனி செல்லுபடியாகாது எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும். பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையே நடைபெற்ற கடந்த ஆலோசனைகளில் ஒருபோதும் வர்த்தகம் குறித்து பேசவில்லை. வர்த்தகத்தை காட்டி போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் ரந்தீர் ஜெய்ஷ்வால் விளக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சியில் பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தம் 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 15 லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் வகையில் தீர்ப்பு. பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என முதலமைச்சர் வரவேற்பு. குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என காட்டும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது அதிமுக அரசு. நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் அதற்கான நீதி கிடைத்துள்ளதாக முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் கருத்து. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக PR கவாய் இன்று பதவியேற்பு. PR கவாய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவாக சென்னையில் பாஜக சார்பில் இன்று பேரணி. கட்சி பாகுபாடின்றி திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள நயினா நாகேந்திரன் அழைப்பு. இரண்டாயிரத்து 40ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் உறுதி.
சென்னையில் 73 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு. சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்தில் பெற்றோரின் கையில் இருந்து தவறி விழுந்த 9 மாத ஆண் குழந்தை. அரசு பேருந்தின் முன்பக்க கதவை மூடக்கூறியும் நடத்துனரின் அலட்சியத்தால் பறிபோன பிஞ்சு உயிர். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 11 இடங்களில் நேற்று சதமடைத்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி. திரளான திருநங்கைகள் பங்கேற்று கும்மி அடித்தும் பாடல் பாடியும் ஆரவாரம். புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7,000 ரூபாய்க்கு வழங்குவதாக கூறி மோசடி. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வெளியுறவு அமைச்சகம் உத்தரவு. அதிகார அந்தஸ்துக்காக தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் வேண்டப்படாத நபராக அறிவித்து நடவடிக்கை. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பேரணி. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதை கொண்டாடிய பாஜகவினர். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலுக்கு எதிர்ப்பு. தயாரிப்பாளருக்கு எதிராக திருப்பதி காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியினர் புகார். பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 21 உயர்வு. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு லோகோவை மாற்றிய கூகுள் நிறுவனம். புதிய அப்டேட் ஏற்கனவே iOS பயன்பாட்டில் உள்ள நிலையில் அடுத்தடுத்து ஆண்ட்ராய்டு மற்றும் பிற தளங்களில் அப்டேட் ஆகும் தகவல். ஜூன் 17ஆம் தேதி முதல் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வீடியோக்களுக்கு நடுவே விளம்பரங்கள் வரும் என அறிவிப்பு. ஆட் ஃப்ரீயாக வீடியோக்களை காண கூடுதலாக ஆண்டுக்கு 699 ரூபாய் செலுத்த வேண்டும் என விளக்கம். முதல் தர கிரிக்கெட்டில் ரன்களை குவித்திருக்கும் கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற தகுதியானவர். விராட் கோலியின் இடத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் எனவும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே கருத்து. இந்திய கிரிக்கெட்டின் ஆகச்சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்றால் அது விராட் கோலிதான். அவர் இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடி இருக்கலாம் என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கருத்து.
உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட செனூரான் முத்துச்சாமிக்கு வாய்ப்பு. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலி வீராங்கனை ஜாஸ்மின் பாலினி அரையிறுதிக்கு முன்னேற்றம். ரஷ்ய வீராங்கனை டயானா ஷெண்டரை வீழ்த்தி அசத்தல்.